பார்க்குறது எல்லாத்தையும் பிஸ்னஸ் ஆக்கிடணும், நம்ம போகிறது எல்லாத்தையும் பிஸ்னஸ் ஆக்கிடணும். இட்லி கடைக்கு போனால் 10 இட்லி கடை போடலாம் அப்படின்னு தோணும். ஏதாவது ஒரு ஹோட்டல் காஃபி ஷாப்புக்கு போனோம்னா நிறைய காஃபி ஷாப் அப்படி தான் வந்துச்சு. நம்ம காஃபி ஷாப் போவோம், அழகாக இருக்கே, சிம்பிளாக இருக்கே, நம்மளும் ஒரு காஃபி ஷாப்பை போட்டுருவோமே, ஜஸ்ட் லைக் தட் பண்ணிட முடியும். இப்போ அப்படி ஜஸ்ட் லைக் தட் ஒரு வேலையை நம்ம பண்ணவே முடியாது. அதற்கு தேவைப்படக்கூடிய பயிற்சி, அதுக்கு கொடுக்க வேண்டிய டைம், இதெல்லாம் முக்கியமாக இருக்குது. அது சின்ன வேலையாக இருக்கலாம், பெரிய வேலையாக இருக்கலாம். ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், இஃப் யூ வாண்ட் டு ஸ்டார்ட் அ பிஸ்னஸ், நான் சொன்னது மாதிரி உங்ககிட்ட எது அதிகமாக இருக்கிறதோ அதை இன்வெஸ்ட்மெண்ட்டாக பாருங்கள். ரெண்டாவது முக்கியமான விஷயம், குறைந்தபட்ச டைம் கொடுங்க. நத்திங் கம்ஸ் ஈஸி. இப்படி சொன்னாலே இவங்களுக்கு புரியலப்பா, இவங்கெல்லாம் பழைய ஆளுங்க அப்படிலாம் கிடையாது. நீங்கள் இன்றைக்கி எல்லோரும் திடீர்னு வளர்ந்துட்டதை போல் நீங்கள் சொல்ல நினைக்க தோணும். நான் அப்படி பல பேர் நினச்சிருக்கேன். நேற்று தான் பார்த்த மாதிரி இருந்துச்சு, இன்றைக்கே பெரிய ஆள் ஆகிட்டான் அப்படின்னு. சினிமாவாக இருக்கலாம், அரசியலாக இருக்கலாம், இல்லை வேறு துறையாக இருக்கலாம். நாம் அவங்க வெற்றியினுடைய விளிம்பில் வந்து நிற்கிற போது பார்க்குற காரணத்தினாலேயே அவங்க நேற்று வந்து இன்றைக்கி ஜெயிச்சுட்டாங்கன்னு நினச்சிட்டு இருக்க மாட்டேங்க. நீங்களே ரசித்து பார்க்கக்கூடிய பல ஹீரோக்கள் பல வருஷங்களுக்கு முன்னால் ஏதோ ஒரு சண்டை காய்ச்சலில் பொத்துன்னு அடி வாங்கியிருப்பார். பஞ்சாயத்து சீனில் கடைசியில் நின்றுக்கிட்டு இருந்திருப்பார். இப்போல்லாம் சோஷியல் மீடியா இருக்கனால அதை தேடி தேடி பிடிச்சி பாருவார், அப்போலேருந்தே நடிச்சு வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. கன்சிஸ்டன்சி அண்ட் பேஷன்ஸ் இஸ் மச் இம்பார்ட்டன்ட். ஒரு விஷயம் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே குறைந்தபட்சம் ஒரு காலம் இருக்குது இல்லையா? எல்லாத்தையுமே ரிலேஷன்ஷிப் மாதிரி ஆகிட்டோம். 4 நாளில் எச்சு சொல்லலாம், அந்த பிள்ளை வேணான்றாங்க. இப்பெல்லாம் அதெல்லாம் கடைசி வரைக்கும் சொல்லாத மாப்பிள்ள. அதுக்குள்ளே இவங்களே பல முடிவுகளை எல்லாம் எடுத்துக்கிறாங்க இல்லையா? சரியில்லாத சரியான பல முடிவுகளை எடுத்துக்கிறாங்க. ஒரு பிஸ்னஸ்க்குள்ளே நீங்கள் கன்சிஸ்டன்சி எப்போ உள்ளே இருக்கோ, அதுக்கான மனது எப்பொழுது இருக்கிறதோ அப்பொழுது தான் நீங்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர முடியும். தே டோன்ட் இன்வெஸ்ட் ஆன் ட்ரெண்டிங் திங்ஸ். இது ஒரு ரீசெண்டான இஷ்யூ. கடந்த 10 ஆண்டுகள் இது அதிகமாக இருக்கிறது அப்படின்னு ஒரு நிகழ்ச்சிகளையும் கூட நான் அதை அப்பப்போ பார்க்குறேன். ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா வெறும் காஃபி ஷாப்பாக இருக்கும். ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது ஒரு பொருளை, ஒரு கடையாக நிறையா கடை வரும். அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இப்போ கூட ரீசெண்டாக ஹோட்டல்ஸ்லாம் அதிகம் போடுறாங்க அப்படின்னு. ஏன் அப்படின்னா இது ஒர்க் ஆகும்னாங்கிறாங்க. இது ஒர்க் ஆகும்னு ஒன்று கிடையவே கிடையாது. உங்களுக்கு அது ஒர்க் ஆகுமா ஒர்க் ஆகாதா? நம்பர் 8 ஷூ எல்லாருக்கும் ஃபிட் ஆகிருந்தா பூரா போயிலும் வாங்கி போட்ட மாட்டானா என்ன? அது என்னால் செய்ய முடியுமா? ஒன்றுக்கு மார்க்கெட் இருக்கிறது என்பதற்காக நீங்கள் தொழிலுக்குள் இறங்கினால் அந்த மார்க்கெட்டை காலி பண்ணுறது ரொம்ப ஈஸி. அது இயல்பாகவே காலியாகிடும். ஏன்னா உள்ளே வந்தவங்களுக்கு மார்க்கெட்டை காப்பாற்றுறவங்க கிடையாது, மார்க்கெட்டை கேபிட்டலைஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தான். மார்க்கெட்டை கேபிட்டலைஸ் பண்ணணும்னு உள்ளே வர்றவங்களுக்கு அந்த இண்டஸ்ட்ரியை பெருசாக வளர்க்கலாம் முடியாது. அவங்க அதில் ஃப்ரூட் கிடைக்குதானே உள்ளே வந்திருப்பாங்க. பூரா பேருமே ஃப்ரூட் கிடைக்குதானே அந்த இண்டஸ்ட்ரியில் வந்து அந்த இண்டஸ்ட்ரி யாரும் வளர்த்துருக்க மாட்டாங்க. அப்போ நீங்கள் ஒரு ரிசர்ச் பண்ணி நீங்கள் ஒரு விஷயத்தை புரிந்து கொண்டு அதில் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் சரியாக இருக்க முடியுமே ஒழிய, இப்போ இது பரவலாக இருக்கிறது. இது டெக்னாலஜியில் இம்ப்ளிகேட் ஆகும். டெக்னிக்கலி ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய அல்லது டெக்னாலஜி ப்ராடக்ட்ஸை பில்ட் பண்ணக்கூடிய பெரிய பெரிய எக்ஸ்பர்ட்ஸ், ஜெயின்ஸ் நம்ம இந்தியாவிலையும் தமிழ்நாட்டிலும் இருக்கக்கூடியவர்கள் சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு டெக்னாலஜி வந்துருச்சு அப்படிங்கிறதுனாலே கிடுகிடுன்னு அந்த டெக்னாலஜி பின்னால் போயிட்டு இருக்க, பின்னால் எல்லாரும் போயிட்டுருக்கோம் இல்லையா? டெக்னாலஜி இஸ் நாட் அ பிஸ்னஸ், டெக்னாலஜி இன்கார்பரேஷன் இஸ் பிஸ்னஸ். ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை தொழில்நுட்பத்தின் வழியாக விரைவுபடுத்தவோ அல்லது அதனுடைய லாபத்தை பன்மடங்காக மாற்றுவதற்கோ அந்த தொழில்நுட்பம் சரியாக பயன்படுத்தப்படுகிறது என்றால் தான் அந்த தொழில்நுட்பத்தால் உங்களுக்கு பயன்.